Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். இதில் 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. இந்த பைல் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை தெரியும். அந்த பட்டர்ஃப்ளை ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அது கலர் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக பதிவிடும்பொழுது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும். இது நியூ வியூவர்க்காக சொல்கிறேன். ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு, ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும். ஓகேவா? சரி, இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குது? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்க உங்கள் பர்சன் உங்ககிட்ட திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா, இல்லை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூ டிசர்வ் லவ், யூ ஆர் லவபிள். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. உங்களோட நேச்சரே வந்து உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக பேசிட்டா அவங்களுக்காக எந்த லெவல் வேணாலும் இறங்கி செய்வீங்க. அப்படியா? அவங்களுக்காக உயிரை கொடுன்னா கூட கொடுத்துருவீங்க. அவ்வளோ ஒரு அன்பான பர்சன், அவ்வளோ வந்து ஒரு வெள்ளந்தியான பர்சன் நீங்கள். ஆனால் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க சிங்கிளாக தான் இருக்கீங்க. இப்போது ஒரு சிலர் வந்து சுத்தமாக வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வந்து தொடர் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இப்போ மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. மோஸ்ட் ஆஃப் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க மேரேஜ் ஆனவங்களாக இருப்பீங்க. அந்த மேரேஜ் லைஃபு சாட்டிஸ்ஃபைடு இல்லாமல் பிரேக் ஆகிருக்கு. உங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்குது. என்னென்னா, இந்த விஷயங்கள்லாம் ஏன் எனக்கு திருமண வாழ்க்கை சரியாக வரல, அப்போது எனக்கு வந்து நான் வந்து அதுக்கு தகுதி இல்லையா, எனக்கு இது பிராப்தம் இல்லையா, நான் வந்து எனக்கு இதுக்கு தகுதி கிடையாதா, என் தலைவிதி இப்படியா அப்படிங்கிற மாதிரி உங்களையே நீங்கள் நொந்துக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் கடகம், விருச்சிகம், மீனம், தனுஷ், சிம்மம், மேஷம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. உங்களோட ஏஜ் குரூப்பில் அபவுட் 35-40 அது மாதிரி இருக்குது. ஒரு சில மெயில் எனர்ஜி பிலோ 30ல் இருப்பீங்க. 30-25 அந்த மாதிரி ஒரு சிலருக்கு. இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். எனக்கு வந்து இன்ட்யூஷனில் வருது, கார்டில் வரதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தனியாக பார்த்துக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே உங்களுக்கு பொருந்தி இருக்குது நான் சொன்ன அந்த இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன், அந்த ராசி லக்னம், அந்த ஏஜ் குரூப், அதெல்லாம் அப்படி பொருந்திருக்குன்னா நீங்கள் உங்களுக்கான கைடன்ஸ். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு பொருந்தலை, ஒரு சில விஷயம் மட்டும் பொருந்திருக்குன்னா அப்போ நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக எடுக்க முடியும். ஏற்கனவே சொல்லிவிட்டு, ஏன்னா சில பேருக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை யாருக்கெல்லாம் வைப்ரேஷன், இங்கே வந்து கலெக்டிவ் ரீடிங் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்டில் இருக்கீங்க. ஃப்ராங்காக சொல்லப்போனால் இதுதான் விஷயம். இது யாருக்கும் அவ்வளோவா தெரியாது, அதனால சொல்கிறேன். யாரோட எனர்ஜியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்களோட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ரிடிக்ஷன் வந்துடும். கொஞ்சம் அந்த நார்மல் அந்த எனர்ஜியை விட ரொம்ப லோயர் எனர்ஜியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களோட ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால தான் நீங்கள் வந்து மேலோட்டமாக பார்க்காதீங்க, நீங்கள் உள்ளே வாங்க, சேனலுக்குள்ளே வந்து லைக் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னும் போது அந்த சேனலுக்குள்ளே உங்களோட ஆராவை பதிவிடும் பொழுது உங்களுக்கான மெசேஜஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது ஒரு லைனாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி லோயர் எனர்ஜி பீப்புள், லோயர் எனர்ஜினா என்னன்னு தெரியுமா? அது ஒரு தனி சப்ஜெக்ட். உங்களோட ஆரா அண்ட் சக்ராவோட இம்பேலன்ஸ் அண்ட் மனசில் நிறைய நெகட்டிவ் தாட்டெல்லாம் ஓட்ட விட்டுக்கிட்டு அதெல்லாம் ஆழ்மன பதிவில் போட்டு சப்கான்ஷியஸில் ரொம்ப நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி எனர்ஜி இருக்கிறவங்க நல்ல விஷயங்களை இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதான் லோயர் எனர்ஜி பீப்புள். ஓகே, புரிஞ்சுதா? இப்போது நான் சொல்கிற விஷயம் நீங்கள் எல்கேஜி குழந்தைங்களாம் கேட்டால் கூட புரிஞ்சிடுவாங்க. நான் சொல்கிற விஷயம் கரெக்டாக அவங்க வந்து அசியூம் பண்ணிவிடுவாங்க. பட் வளர்ந்த பிள்ளைங்களாக இருக்கிற உங்களுக்கு தான் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டாரூட்டில் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 444555. இந்த நம்பர்லாம் அடிக்கடி நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு என்ன மெசேஜ் பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் மாதிரி தான் தெரியுது, பார்க்குறேன் நான். ஓகே, எஸ், நீங்கள் வந்து கன்னி, மகரம்,
ரிஷபம் ஒரு சிலர், அப்புறம் ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசி ஒரு சிலர் தெரியுது. ஓகேவா? நீங்கள் ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் கணவன் மனைவியாக இருக்க மாட்டீங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ், சிங்கிள் ஆகிட்டு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு உங்களோட பர்சன் உங்களை நோக்கி வரா மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட சீக்கிரம் ரீஜாயின் பண்ணலாம். இது ஒரு சிலருக்கு. அவங்க ஏன் இப்படி டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு இருந்தால் அதுக்கு சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் மணி ரிலேட்டடான விஷயத்தில் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்காங்க. சரியா? அதை அவங்க ஸ்டேபிள் பண்ணிவிட்டு உங்களை ரீச் பண்ணலாம். ஸோ அவங்க வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால, உங்களுக்கான இன்டென்ஷன் கொடுக்க முடியாதனால, அதுவும் இல்லாமல் எமோஷ்னல் லாக்கும் இருக்குது அவருக்கு. இது மெயிலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஃபீமேலாக இருந்தால் உங்கள் மெயில், இப்போ நீங்கள் மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேலுக்கு. ஓகேவா? அதெல்லாம் அவங்க சரி பண்ண, அவங்களும் ஹீல் ஆகணும். அவங்களுக்கும் ஒரு அன்பேலன்சிங் சுச்சுவேஷன் இருக்குது. ஃபேமிலியில் ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு கோபதாபத்தை உண்டு பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் பிரிஞ்சிருக்கீங்க. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு நீங்கள் உங்களோட பழைய பாஸ்ட் லைஃப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஸை யாராவது மீட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் கொடுக்கலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு நீங்கள் நியூ லைஃப் வேணும்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இல்லைனா ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருப்பீங்க. அபவ் 35-40 அந்த ஏஜ் குரூப்பில் மெயில் எனர்ஜி தெரியுது. உங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் ப்ரப்போசல் வர்றதுக்கு இருக்குது. பட் அதெல்லாம் எப்போ நடக்கும்னா, இட் வில் டேக், இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர். உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த பழைய விஷயங்களில் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க, இந்த மெயில் எனர்ஜி. ஓகேவா? ஸோ சிலர் நீங்கள் எதையும் நம்ப மாட்டீங்க சீக்கிரம். எதையும்னா டிமைன் சொல்கிற விஷயங்களை உண்மை, அதாவது இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு நெகட்டிவிட்டியில் தான் ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? நல்ல விஷயங்களை சொல்கிறத உங்கள் மனசு ஏற்றுக்காது அவ்வளோ சீக்கிரம். இது ஒரு சிலர். உங்களோட பாஸ்ட் வழிகள், பாஸ்ட் ரெக்கார்டு, இப்போ உங்களுக்கு சந்திரனோட அந்த இது கம்மியாக இருக்குது, நீச்சமாக இருக்கார். ஸோ அவரோட இது கம்மியாக இருக்கிறனால புத்தியாக இருக்காது. நல்லது சொல்கிறவங்களே கடிச்சு வச்சுருவீங்க. உங்களை சுற்றி யாராவது, இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை உங்கள் சகோதரி சொல்கிறாங்க, இல்லை டிவைன் பாத் சேனலில் நான் சொல்கிறேன்னா கூட என்ன கூட திட்டுவீங்க. ஆமாவா இல்லையா? நல்ல விஷயங்களை யாராவது சொல்கிறாங்கன்னா கூட அதை கூட டக்குன்னு ஏற்றுக்க மாட்டீங்க. கோபம், அவ்வளோ கோபம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஏன் ஃபெயிலியர் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஏதோ கேள்விகள்லாம் இருக்குது. somebody thinking like that. ஓகே, அந்த கோபதாபங்களை விடுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹீலிங் தெரிஞ்சால் ஹீலிங் பண்ணுங்கள். அதெல்லாம் தெரியாது அப்படின்னா டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுதில்ல, அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நிறைய கிளாஸஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இருக்குது. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு ப்ரப்போசல் வரும். அந்த மெயில் எனர்ஜி சொன்னால, நல்லா கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்க, ஆனால் புத்தி இப்படி தான் இருக்குது. புத்தியாக இல்லை, தெளிவில்லை. மிருகம் பாதி, மனிதன் பாதி, சேர்ந்து செய்த கலவை. காலையில் தைரியமாக பேசுவீங்க, நைட்டு ஈவினிங் ஆச்சோன்னா அப்படியே பயம் வந்துடும். லைஃப் என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, இப்படியே நம்ம லைஃப் ஓடிடுமோ, இப்படியே நம்ம வாழ்ந்துருவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம், பதட்டம். யாராவது நல்ல விஷயங்களை காதில் போடும் போது, இல்லை இதை செய்ய, இதை பண்ண அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாலும் அவங்க மேலே பாய வேண்டியது. அப்படி தானே? முடிவெடுக்கிறதுல ரொம்ப சிரமப்படுறீங்க கைஸ். முடிவு எடுத்திங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கான நியூ ப்ரப்போசல் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து முடிவெடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இருக்கலாம். ஒரு மெயில் எனர்ஜி கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டான பர்சன், அது உங்கள் ஃப்ரெண்ட் சைடில் இல்லைனா கசின் அந்த மாதிரி சொந்தக்காரங்க அந்த மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து இப்போது உங்கள் பர்சன் கூட அடிக்கடி வாய்க்கா வரப்பு தகராறு ஓடின்னு அந்த வாய்க்கா வரப்பு தகராறுக்கு ஒரு முடிவு எண்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு யோசனை இருக்குது உங்களுக்கு. ஆக்ஷன் எடுக்கல, ஆனால் யோசித்து வச்சுன்னே இருக்கீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அது சரியான முடிவாக அதை பண்ணலாமா வேணாமா, ஏதாவது ஆசிலேஷன் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த போஸ்டிங்கில் தான் இருப்பீங்க. ஒரு டாக்டராகவோ இல்லைனா வந்து நர்ஸ், அப்புறம் என்ஜிஓ, ஹீலர்ஸ், டாரூட் ரீடர். இந்த வாய்க்கா வரப்பு தகராறுலாம் ரொம்ப நாளாக உங்கள் லைஃப்பில் ஓடின்ட்டுருக்கு. இந்த மாதிரி தெரபிஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள், மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுவீங்க. உங்கள் பர்சனால் ஒரு நிம்மதி கிடையாது. அவங்கள நம்பி நீங்கள் எதுவும் செய்யவும் முடியாது. ஓகேவா? சரி, அவங்க இருக்காங்க, நம்ம அவங்களுக்காக எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஃபெயிலியராக தான் ஆகும். ஏன்னா அவங்களே ஸ்டடி கிடையாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நீங்களும் பிளாக் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே ஏன் தடைப்படுது அப்படின்னா இதுதான் காரணம். நீங்கள் அவங்களுக்காக உருகி 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 உங்கள் எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்துட்டுருக்கீங்க. உங்கள் எனர்ஜியை உங்களுக்கு சேவ் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களை நீங்கள் முதல்ல சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் வாங்க. லைஃப் கோச்சிங் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் எவ்வளோ வச்சுருக்கேன். மாஸ்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, யாராவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் கிளாஸஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கற்றுக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் லேகிங், மணி பிளாக்கேஜஸ், படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், பிளாக் மேஜிக்கு, உங்கள் கார்மிக்கு யார்ப்பா கார்மிக்கெல்லாம் கரைக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறது. இந்த போய் பரிகாரம் அந்த கோவிலில் 48 நாள் செய்யுங்க, இந்த கோவிலில் 48 நாள் செய்யுங்க, உருண்டு பிறண்டுட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா உலகமே கிடச்சிரும்னு சொன்னாங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தீங்கன்னா லைஃப் லாங் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி வந்து இந்த கிரகங்கள் வீக்காக இருக்காங்க, நீங்கள் போய் அந்த கிரகத்துக்கான கோவிலுக்கு போய்ட்டு அங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்வாங்க. நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வரவங்களையும் அவர் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பார். ஆமாவா இல்லையா? அதுக்குள்ளே பார்த்தா வேற ஒரு கிரகம் வீக்காக இருக்கும், உடனே அந்த கிரகத்துக்கு போய் பண்ணு. எவ்வளோ பெரிய ஃபூலிஷாக நீங்கள் வந்து உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீங்களும் முட்டாளாக இருக்கீங்கப்பா. இதுக்கு மேலே ஹை ஹோப் நீங்கள் யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ளே இருக்க விஷயங்களை சரி பண்ணாத வரைக்கும். இப்போது சில பேர் வந்து தெரபிஸ்டாக இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் லைனில் லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கீங்க, ஆனால் லேகிங்கில் இருக்கீங்க, பிளாக்கேஜ் மாட்டிகிட்ருக்கீங்க. எந்த மாஸ்டர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த மாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க. அவங்ககிட்ட ஒரு 1/2 hour பேசிட்டு வாங்க பார்க்கலாம். அவங்க லைனை அவங்க ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட பேச முடியாது. நீங்கள் அவ்வளோ பிஸி. அவங்க வந்து இனிஷியேஷன் கொடுக்குறதோட சரி, அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட தான் நீங்கள் பேசி ஆகணும். உங்களுக்கு இங்கே எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் மெத்தட், இதை ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி பண்ணிங்கன்னா இப்படி ஆகும், இதை வந்து சரி பண்ணுங்கள் அப்படின்னு. வீடியோவை ஒரே ஒரு தரம் பார்க்குற சின்ன குழந்தை கூட என்னோடய வீடியோ பார்த்தினா புத்தி தெளிஞ்சிடும். நம்ம இதனால தான் கிளாஸ் டீச்சர் நம்மளை திட்டுறாங்க, இதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட பேச மாட்டுறாங்க, நம்ம வந்து இப்படி நம்மளை மாற்றிக்கணும், நம்ம இப்படி வந்து சேஞ்ச் ஆகணும், நம்ம இந்த விஷயங்களை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு அது புத்தி தெரிஞ்சிடும். உங்களுக்கெலாம் என்னென்னா, நமக்கு தான் இவ்வளோ தெரியுது. நம்ம வந்து யூடியூப்பில் ஏதாவது சர்ச் பண்ணி ஒரு கிளாஸ் ரூமில், டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து பசங்க பாடம் கற்றுட்டு வரா மாதிரி என்ன செய்வாங்க, அந்த டீச்சர் இல்லைன்னா பசங்க பக்கத்து சீட்டில் இருக்க பையன் சொல்கிறது, எதிர்த்த கிளாஸ் பையன் சொல்கிறது, இல்லைன்னா வேற ஒரு ஸ்கூல் பையன் சொல்கிறது எல்லாத்தையும் உட்காந்து அங்கே காப்பி அடிச்சுட்டு வருவாங்க. நாலேஜ் இருக்காது, வாழ்க்கை பாடத்தை கற்றுக்க முடியாது. ஒருத்தவங்க செஞ்சாங்க அந்த விர்ச்சுவல், அவங்களுக்கு வந்து சரியாச்சு, எனக்கு சரியாகும். பண்ணி தான் பாருங்களேன். அவங்க என்ன தான்
ஊழ்ந்து பெறன்னு அந்த டைமுக்கு இதுவாக இருந்தாலும் அடுத்தடுத்து அவங்களுக்கு அதுக்கு மேலே தான் பிரச்சனைகள் வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விர்ச்சுவல்ஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு கோயிலாக தேடிட்டு இருக்குன்னா காலம் ஃபுல்லாக தேடிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கேன். நீங்கள் என்கிட்ட மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணுன்னா கூட லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களை நீங்கள் வந்து அந்த மாஸ்டர் இதை வந்து தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இதில் இருக்கீங்க, பிளாக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது, உங்கள் பிரச்சனை தீரலை, உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல, நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனையில் வந்து அடுத்தவங்களை ஹீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நியூ பிகினிங்ஸ் மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. மாற்றம் எப்போது வரும்? நீங்கள் கரெக்டாக டிசிஷன் மேக்கிங் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் மாற்றம் வரும். நீங்கள் அதான் சொன்னேன்ல, உங்களோட லட்சியம் கனவுகள்லாம் பெருசு, ஆனால் உங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கு மேலே ரீடிங் இல்லை. வந்துட்டார் யூரோப்பான்ட்டு. குருமார்களுடைய வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ண சொல்கிறார். சரியா? உங்களுக்கு ஏதாவது ரெமெடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டில் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி வந்து ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள், சரியான கைடன்ஸ் கொடுத்துட்டாரு. ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் இருக்குது, ஒரு சிலர் லைஃப் வேறு நியூ பார்ட்னர். ஆனால் அந்த பார்ட்னர் ஒரு சிலர் வந்து ஒன்றாவே இருக்கீங்க ஆனால் பிரிஞ்சு இருக்கீங்க. ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க ஆனால் பிரிஞ்சு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் நிறைய பேர் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருக்குமே வந்து கார்ட் ரீடிங் வந்து இது அழகாக வந்துச்சு. ஸோ யார் யார் என்னென்ன லேகிங்கில் இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்ததோ எடுத்துக்கோங்க. ரெமெடி ஏதாவது வேணும்னா வீடியோட எண்டு பாருங்கள், சொல்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸஸ் எதாவது கற்றுக்கணுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து கிளாஸ் கற்றுக்கலாம். அதே மாதிரி பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல். இட் இஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கிவ் அண்ட் receive the highest energy of all. இப்போ இந்த கார்டு வழியாக என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ கரண்ட்டில் எப்படி மனநிலை இருக்குன்னா உங்களுக்கு யார் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. சொல்ல போனால் இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. உங்களையே நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் என்னையே நம்ப மாட்டேன் மேடம், நீங்கள் வேறு, நான் எப்படி மற்றவனை நம்புவேன்? ஆமாவா இல்லையா? அப்படி தானே யோசிக்கிறீங்க. உண்மைத்தன்மையாக இருங்கன்றார். உங்கள்கிட்ட உண்மையான லவ்வை நீங்கள் கொடுங்க, உண்மையான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அந்த எனர்ஜி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சர்வைவல் பண்ணுன்றார். ஓகேவா? இந்த ரீடிங் தொடர்ந்து பார்க்குறவங்க உங்களோட மன ஓட்ட இப்படி தான் இருக்குது. ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த பைல் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளாக உங்கள் லைஃப்பில் சரியான அந்த ரிலேஷன்ஷிப் கிடைக்காம அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அந்த ஏன் எனக்கு அது கிடைக்கல, ஏன் அது எனக்கு நடக்கலை, அந்த மாதிரி கேள்வி நிறைய வச்சுருக்கீங்க. தலைகீழாக வருது அந்த கார்டு. எனக்கு அப்போவே 2 வாட்டி இது மாதிரி தான் வந்துச்சு. இப்போது நீங்கள் வந்து அபோவ் 40, 35 அபோவ் அந்த மாதிரி தான் இருக்கீங்க ஏஜ் குரூப். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் வரும், கோபம் அதிகமாக வரும். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க.
நிறைய நாலேஜ்ஃபுல் விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது, டீச்சர்ஸ், அதாவது யாராவது இந்த ரீடிங் பார்க்குறவங்கள இந்த ஏஜ் குரூப்பில் நீங்கள் வந்து ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் கூட இருக்கலாம் ஒரு சிலர். ஸோ உங்களோட மன ஓட்டம் எப்படின்னா ஒரு நிலையாக இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும், பிடிக்க முடியாது, அதை ஒரு ஸ்டெபிள் பண்ணி வைக்க முடியாது. இது ஒரு சிலருக்கு. உங்ககிட்ட இந்த கேள்விகள், இந்த விஷயம் ஏன், இந்த பர்சன் என்னை ஏன் இப்படி பண்ணிட்டு போனாங்க, மோஸ்ட் ஆஃப் இப்போ சொல்கிற இந்த ரீடிங், இப்போ இவங்க வந்து உங்கள் பர்சன் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் உங்களை வந்து ஏமாற்றிருக்கலாம், ரெஸ்பான்ஸ் இல்லை அங்கே. அதனால் நீங்கள் ஒரு தடாலடியாக ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறீங்க. பட் நீங்கள் ரொம்ப வந்து எப்படின்னா ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன், ரொம்ப தைரியம், துணிச்சல் ஜாஸ்தி, ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான பர்சன். பட் இந்த ஒரு லேகிங் தேடல் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், ரீகன்சிலேஷன் வாய்ப்புகள் கம்மி. இந்த பைல் 1 பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ரீகன்சிலேஷன் ஆகிற மாதிரி தெரியல. ஓகேவா? உங்களுக்கு நியூ ப்ரப்போசல் வரலாம். அது நீங்கள் பொது இடத்துல, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்களோட, அவங்க வந்து ரொம்ப நாளாக உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். உங்ககிட்ட எப்போ சொல்லலாம், எப்போ இவங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு தேடல் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கும். ஓகேவா? அதனால் அவங்க வந்து சரியான ஒரு நேரத்துக்காக காத்துட்ருக்காங்க. அந்த நேரம் வரும்பொழுது கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் ஜாப் பார்க்குற இடத்துல இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் உங்களோட நியூ லைஃப்காக நிறைய, அதாவது ஏற்கனவே ஸ்ட்ரகிள் தான், ஏற்கனவே ஸ்ட்ரகிளில் தான் இருக்கீங்க. ஓகேவா? அந்த போராடிட்டு இருக்கீங்க, இதிலேருந்து நான் வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரகிள், இந்த இது தடை ஏன் இருக்குது அப்படிங்கிறத வந்து சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஆழ்மன பதிவுகள் பற்றி பாருங்கள். உங்களோட கார்மிக் ரெக்கார்டு இருந்தாலும் சரி, உங்களோட ஆழ்மன பதிவுகள் இருந்தாலும் சரி, உங்களோட ஆறா சக்கர இம்பேலன்ஸ், கண்டிப்பாக இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட ஆறா சக்கர இம்பேலன்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு இதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா, இந்த தடையெல்லாம் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா, முன்னேறி வந்தீங்கன்னா, உங்களுக்கான நியூ பார்ட்னர் கண்டிப்பாக இருக்காங்க. அது ஒரு சோல் கனெக்ஷனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சோல்மேட் கூட கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து இந்த யூனியன் வந்து பிரபஞ்சத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட, ஏஞ்சல்ஸால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு பந்தமாக இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். போதுமா? இதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க? நீங்கள் வந்து ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 9 ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுதுப்பா. சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும், சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கான அந்த யாருன்னா மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் முருகர் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க. இல்லைன்னா ஏதாவது கருப்பசாமி, ஐயனார், அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ப்ரொடெக்ஷன் கார்டை வந்து ப்ரே பண்ணுற பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு மன இறுக்கம் இருக்குது, பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது கைஸ், உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான இந்த முயற்சியெல்லாம் வந்து நீங்கள் எப்போ சக்ஸஸ் ஆகும், எனக்கு ஒரு நியூ லைஃப், நியூ பார்ட்னர் எப்போ வருவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மன இறுக்கத்தை போக்கணும். நீங்கள் உங்களுக்கான வெற்றி கிடைக்குது, உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் ப்ரே பண்ணுற காட் கொடுக்குறாங்க. பட் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டியில் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தை இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கீங்க, அதை வெளியே விட சொல்கிறாங்க. அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிற லைஃப் நல்லபடியாக அமையும். உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷன், இல்லைனா உங்களோட ஆரா கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு யூனியன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வெல் செட்டில்டான பர்சன் உங்கள் லைஃப் பார்ட்னராக வரப்போகிறாங்க கைஸ். அவங்க மோஸ்ட் ஆஃப் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க.
ரொம்ப ஸ்போர்ட்டிவான பர்சன், ரொம்ப வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, நல்ல ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அதாவது எமோஷ்னல் லாக் அவங்கக்கிட்ட அவ்வளோவா இருக்காது. ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டை கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள வந்து எமோஷ்னல் ஃபூல் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஆனால் எமோஷ்னலாக சப்போர்ட் கொடுப்பாங்க. 2வது உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட்டு, உங்களுக்கு மாடல் சப்போர்ட் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க, ப்ரப்போசல் இருக்குது, சரியா? அதுக்கு உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய அந்த சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு இருக்குது, அதை கிளியர் பண்ணி ஆக்ஷன் எடுக்க சொல்கிறாங்க. ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலர் வந்து ஹெல்ப்பே கேட்குறது கிடையாது, எல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். அந்த கிளாஸ் ரூம் டீச்சர் இல்லாத கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடம் கற்றுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைங்க மாதிரி நீங்களே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கான பர்சனை நீங்கள் வந்து மீட் பண்ண முடியும்? உங்களுக்கான விஷயங்களை எப்படி நீங்கள் நடத்திக்க முடியும்? உங்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களில் உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் டிவைன் பாத் மூலமாக இருக்குதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் கூட நான் வந்து உங்களுக்கு ரெமெடி சொல்கிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரி லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ரெமெடி எதுன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான். அது வந்து ஒரு டிவைன் கிளாஸ். அதில் முக்கியமான சில விஷயங்கள் டிவைன் பவர் உங்களுக்கு கொடுத்து, அதுவும் இல்லாமல் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்ட் பேட்டர்னை வச்சுக்கணுங்கிற அந்த மெத்தடை சொல்லித்தரேன். அதில் உங்களோட பிளாக்கேஜஸ், ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்கிறவங்கள அந்த இது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து ஆல்மனா ரெக்கார்டும் அந்த கார்ட் கட்டிங் நடக்காமல் வச்சுருக்கீங்க. எல்லா விதையும் அதில் சொல்லித்தருவேன். அதில் ஒன்று தான் கிடையாது. நீங்கள் எங்கே போய் மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்போ உங்கள் மைண்ட் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 30 வயசு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆவரேஜ் நான் வந்து சொல்கிறேன். இந்த 30 வருஷமாக உங்கள் மைண்ட் பேட்டர்ன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தது, அந்த பேட்டர்னை வந்து உடைக்கிறேன், ஓகேவா? நீங்கள் யோசிக்க வேண்டிய விதமே வேறு, நீங்கள் யோசிக்கிற விதம் அதுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு. அந்த கிளாஸ் கற்றுக்கிட்டு முடித்த பிறகு 21 டேஸ்க்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஆஃப்டர் 21 டேஸ்க்கு அப்புறமா எப்படி இருக்கும், உங்களோட ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணங்கள் மாறணும். உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுறேன். உங்களோட ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் பழைய விதைகள் வந்து ஊறி போயிருக்குல்ல, அந்த பழைய விதைகளுக்கான அந்த உங்கள் மனம் என்பது வந்து ஒரு மண் மாதிரி. அதில் நீங்கள் பழசெல்லாம் போட்டு விதைச்சி நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை முதல்ல நான் வெளியே தூக்கி எடுக்கணும். அதை வெளியே எடுத்ததுக்கப்புறம் புது விதைகளை நீங்கள் தூவும் போது தான், அதுவும் அந்த மண்ணை வந்து பண்படுத்தி விதைச்சாதான் அது வந்து கரெக்டான அந்த வளர்ச்சியை எட்டி அது உங்களுக்கு சரியான அறுவடை டைமில் உங்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கும் இல்லையா? சும்மா மேலோட்டமாக இப்படி தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா கிடச்சிருமா? ஒரு நெல் விதையோ இல்லைனா ஒரு என்ன ஒரு செடியை வச்சு நீங்கள் விதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு அந்த மண்ணை பண்படுத்தி அதுக்கப்புறம் தானே அதில் விதைச்சி அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது தானே அதை வந்து நீங்கள் மகசூல் பார்க்க முடியும். அதோட விருட்சம் வளர்ந்து அது பழம் கொடுக்குற போது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். சும்மா மேலோட்டு இப்படி தூவிட்டு வந்துட்டால் அது வளர்ந்துருமா? அதனால தான் அந்த உடல் மனம் ஆன்மா அப்படிங்கிற அந்த முக்கியமான டாப்பிக்கை நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அந்த மனசு வந்து அந்த மாதிரி உங்களை வந்து அந்த சொசைட்டியும் சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களை சுற்றி இருக்க அந்த சரௌண்டிங் பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே நிறைய நெகட்டிவாக தான் இருக்காங்க இன்றைக்கி. முக்கால்வாசி பேர் 99 பேர் 1% அங்கங்கே அப்பப்போ. அது எப்படின்னா, நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பீங்க, அதை முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த மனசு பழைய குப்பையை மறுபடியும் கிளறும். அதிலே தான் ஊறிக்கிட்டு இருக்கும். அந்த கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு நேரம் மட்டும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த குரங்கு தாவற மாதிரி, குரங்கு மரத்துக்கு தாவிக்கிட்டே இருக்கு, அது மாதிரி தேவையில்லாத நெகட்டிவிட்டியில் தான் போய் மாட்டுவீங்க. அதெல்லாம் வந்து ஒரு குருமார்களால் மட்டும்தான் அந்த விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியும். சாதாரண என்னவோ இவங்க வந்து நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம், இப்போ நீங்கள் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, மேக்ஸ் படிக்கிறீங்க, இல்லைனா வந்து என்ன டேட்டா கோடிங் படிக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது வந்து உங்களுக்கு தேவியனோட எனர்ஜியை முக்கியமான சில தீட்சைகள் கொடுத்து, மந்திர உபதேசம் கொடுத்து, உங்கள் மனசையும் செம்மைப்படுத்தி பக்குவப்படுத்துகிறேன். அந்த மண்ணை பண்படுத்துகிறோம்ல, அது மாதிரி தான் உங்கள் மனசை பண்படுத்தி அதுக்கப்புறமா அதில் நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் அது விருட்சமாக நல்ல விதைகளாக விதைக்க வைக்கிறேன். அந்த விருட்சம் வளர்ந்து அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிறேன். இதுக்கு டைம் வேணும்ல, அதுக்கு உங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கிட்டிங்கன்னா என்னால் முடியும்.
யாரெல்லாம் டவுட்லேயே இருக்கிறீங்களோ அப்படியே டவுட்லேயே இருங்க. எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு சொல்ல வேண்டியது, எனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் இருக்கோ வந்து கற்றுக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? உங்கள் லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஆரா சர்வீஸ்க்காகவே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட எண்டில் எத்தனை டாபிக் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிங்கன்னா மாஸ்டர், நீங்களும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். 4 பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஒரு டாபிக் எடுத்திங்கனாலே. அது மாதிரி மாஸ்டர் கிளாஸ் நிறைய இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றியும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் எந்த மாஸ்டர் கிளாஸ் படித்தாலும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் படிச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மாஸ்டராக வாழ முடியும். இல்லைன்னா அடுத்தவங்க கவர்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க. இப்போ கூட இந்த பைல் 2க்குள்ள பார்த்தோம். பைல் 2ல் வந்தாங்களா? இல்லை, பைல் 1ல் வந்து ஹீலர்ஸ், மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கக்கூடிய அந்த லைனில் இருக்கிறவங்க வந்தாங்க, லேகிங்கில் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்கில் நீங்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு பெர்மனன்ட் ரெமெடி இருக்குது. ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி முக்கியமான லேகிங்கில் யார் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதிலேருந்து வெளியில் வர முடியும். ஓகேவா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையல, தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க, அதெல்லாமே சரி பண்ணிக்கலாம். ஓகே? ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் வராங்க, உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் அமைய போகுது கைஸ். நீங்கள் வந்து மணி அண்டு இப்போ வந்து மணிக்காகவும் உங்களோட ரிலேஷன்ஷிப்காகவும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கீங்க ஒரு சிலர். சரி, எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகே? இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 444555. இந்த நம்பருக்கு வந்து நன்றி சொல்லுங்கள். ஓகேவா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கிளாஸஸ் எதாவது கற்றுக்கணும், பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து 2 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1க்கு ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு ப்ளூ கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெடியா? பார்த்துடலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. உங்கள் கேள்வி எதுவாக இருக்கும்னா, ரொம்ப நாளாக நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஆர் ஜாப் ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதில் சக்ஸஸ் கிடைக்கல. இப்போவும் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க. இந்த ட்ரை பண்ணுற விஷயம் சாத்தியமாகுமா, எனக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட கேள்வி இருக்கும். ஓகேவா? ஆமான்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். கவலைப்படாதீங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஏன் இந்த லேக் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே? காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 2க்கு பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஸ்ட்ராங்கான நோ. உங்கள் கேள்வி எது ரிலேட்டடாக இருக்குன்னா, இப்போது நீங்கள் உங்கள் பர்சன் கூட இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட 75% உங்களோட முக்கியமான உறவு, நீங்கள் லவராக இருக்கலாம், இல்லை திருமணமாகி பிரேக்கில் இருக்கிறீங்க, இல்லை உங்கள் பர்சன் கூட ஒன்றா இருக்கீங்க, ஒரே வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்குள்ளே அடிக்கடி கிளாஷ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அது ரிலேட்டடாக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து எப்போ தீரும், எப்போ என்கிட்ட நான் சொல்கிறத அவங்க கேட்பாங்க, ஆமாவா இல்லையா, இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கிளாஸஸ் போயிட்டுருக்கு, இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸோ கவலைப்படாதீங்க. ஓகேவா? எல்லாம் சரியாகும். பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. இதுக்கு மேலே எவ்வளோ சொல்கிறது? 2 கார்ட்லேயுமே நோ கார்டு வருது. அந்த அளவுக்கு ஏதோ சம்திங் இருக்குது. கவலைப்படாதீங்க. அவர் வந்து நோ கொடுக்குறாருன்னா அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் கவலைப்படாதீங்க. அந்த உறவு உங்களுக்கு சரியான உறவு தானா, அவங்க உங்களுக்கான சோல்மேட்டா, இல்லைனா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா, இல்லை யார் மேலே இப்போது
அந்த பர்சன் மேலே மிஸ்டேக் இருக்குன்னாலும் சரி, உங்கள் மேலே சில கரெக்ஷன்ஸ் இருக்குது பண்ணணும், நீங்களும் கொஞ்சம் விஷயங்களை வந்து வேறு விதமாக பார்க்கணும் அப்படின்னாலும் எல்லா விதமான அந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களை வந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆக முடியும், அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு லைஃப் கோச்சிங் கிளாஸ் மட்டும்தான் உங்களை வந்து சரி பண்ண முடியும். ஓகே, சரி. அதோட டீட்டெயில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஃபர்தர் டீட்டெயில் இன்னும் வேணும்னா பழைய வீடியோ பதிவு கூட இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரியா? நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே கைஸ், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். உங்களுக்கு இந்த விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பழைய வீடியோ பதிவு நான் இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் டீட்டெயில் இருக்குது. 6 செக்ஷன் வந்து இந்த வீடியோட எண்ட்லேயும் ஒரு செக்ஷன், அது பெரிய மாஸ்டர் கிளாஸ் அதுவும் இருக்குது, பார்த்துக்கோங்க. நீங்கள் மாஸ்டர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, இந்த லைஃப் ஸ்ட்ரக்லேருந்து வெளில வரணும்னு நினச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, எல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்க. அவர் நோ கொடுக்குறாருன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால் கவலைப்படாதீங்க. சரியான டைரக்ஷன் எடுங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.